Hello guys, welcome to ஐகே அக்கபாணி பஸ் சேனல். நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் பார்த்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டரில் பார்த்துப்பீங்க. நம்ம ஸ்பேஸர் அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா ஒரு டிபி ஸ்பேஸர்னு வித் எல்லா லான்ச்சர். இது வந்து என்னோடய புது சேனல். இந்த புது சேனல் தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் எங்கேருந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். அமேசான்லேருந்து கொடுக்கும்போது தப்பா உடச்சி தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது தப்பா இருந்துச்சு, சரியாக ஒழுங்கிச்சு. கேட்குறாங்க ஒரு நிமிஷம். இப்போ தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கொடுக்கும்போது இங்கே ரெடி வாங்கிடுச்சு தப்பா. அதனால தான் எனக்கும் வேறு வெளியில் வாங்கினா தப்பா சரி அடி வாங்கிக்குது. தப்பா கண்ணா அப்பதான் அடி வாங்கி வச்சுது காய்ஸ். இங்கே பாருங்க, தப்பாலாம் எங்கெங்கேயோ அடி வாங்கிக்குது. இங்கே அடி வாங்கிக்குது, ஸோ இந்த இடத்தோட அடி எங்கெங்கேயோ அடி வாங்கி வச்சுக்குது. தப்பா செம்மையாக அடி வாங்கிட்டு. ஆனால் உள்ள இருக்கிற பேர் எதுவும் ஆகணும், உள்ள எதுவும் இந்த பேக் எதுவும் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லான்ச்சர் பார்த்தீங்களா, லான்ச்சருக்கே கவர் இல்லை. எல்லாம் அதுக்குமா இல்லை எங்கேயாவது அதுக்குமா லான்ச்சருக்கே கவர் இல்லாமல் பார்ப்போம். உள்ள பேக் எப்படின்னா நிலமையில இருக்குதோ. ஓகே, ஃபஸ்ட் லான்ச்சரில் பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் இருக்குது, உங்களுக்கு ரைட்டுக்கு வேணும். தோ இப்போ தூக்கிக்கின்னு இப்படி வச்சுக்கின்னு ரைட்டுக்கு தோ இங்கே ரைட்டு இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட்டு இருக்கும். இது அந்த எல்லா லான்ச்சோட சிறப்பு. அது மட்டும் யார் யூஸ் பண்ணுவோன்னா ஸ்ப்ரைஸ் ஒரு ஓனர் தான் யூஸ் பண்ணிப்பார். அதாவது அது பேர் ஞாபகம் மாதிரி கைஸ். யார் யாருக்கு அவங்க பேர் ஞாபகம் வருதோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லான்ச்சர் அவர் தான் யூஸ் பண்ணியிருந்தார். எனிவேஸ், நம்ம லேபிள் எடுத்து பார்த்துடலாம். இப்போ ஸ்டிக்கர் தராங்க. ஸ்டிக்கர் என்ன ஃபினிஷாக பப்பி எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடுக்கு, இது வந்து ரைட் சைடுக்கு நினைக்கிறேன். ஆமாம்மா, இது லெஃப்ட் சைடுக்கு, இது ரைட் சைடுக்கு இருக்குது. ஸ்டிக்கர் நல்லது தான், ஆனால் நம்ம ஃபேக் ஹவுஸ் ஸ்டிக்கர் எப்போவுமே ஒட்டவே கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபேக் ஹவுஸ் ஸ்டிக்கர் சல்லுன்னு சீக்கிரமாக போயிடும். அது ஒட்டாமல் இது வந்தால் வேஸ்ட்டும் ஒன்று தான், வேஸ்ட்டு தான் நினச்சேன். கவர் போடல கைஸ், கவர் போடல. பரவாயில்ல, இந்த ஸ்டிப்பாச்சும் ஒரிஜினல் கொடுத்தாங்க இல்லையா. இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாமினா ஸ்டிப் பண்ண முடியும். வீடு என்னடா அது அட்டாக்கு ஸ்டீல் இருக்கணும்டா. அதுதான் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபேக்கில் வாங்கினா இந்த எம்கியூ பிராண்டு மட்டும் வாங்காதீங்க. எம்கியூ பிராண்டு மட்டும் வாங்காதீங்க. ஏதாவது டிவி பிராண்டு, ஃப்ளேம் பிராண்டு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கூட ஓகே, ஒரு மாதிரி ஒரிஜினல் ஸ்டிக்கர் வாங்க. இது மட்டும் ஒரிஜினல், இது மட்டும் தந்துவோ. இதெல்லாம் தராம விட்டானுங்க. சரி விடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து டிஃபென்ஸ் அண்ட் இது வந்து ஸ்டெமினா நினைக்கிறேன். பேலன்ஸு, அட்டாக்கு 4 மோடு, 16 மோட்ஸ் இல்லை கிங்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்பைஸ்னா ஓகே, இதில் அப்படி ஓட வச்சிடலாம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் டிஸ்க்கு. இது வந்து கீ. நம்ம அது லெஃப்ட்டுக்கு மாற்றி ரைட்டுக்கு மாற்றலாம். நம்மளுக்கு கீ தான் தேவையில்ல, அதுக்குள்ளே ஒன்றும் டிஸ்க் இருக்கும், அதை வச்சு தான் மாற்றிக்கலாம். கீ எடுக்க இப்போ கொடுத்துக்கலானுங்க. பரவாயில்ல, மிஸ் ஆகாமல் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இது டிஸ்க்கு, அல்லது ஒரிஜினல் டிஸ்க் தான். அதான் ஒரிஜினல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். டிஸ்க்கு நல்லா இருக்குது, எதுவும் நான் சொல்ல மாட்டேன். டிஸ்க்குலாம் ஸ்டிப்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்ப்ரைஸ் அண்ட் பே நம்ம கிங் எடுத்துலாம். டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க கைஸ். இதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று டேய் இது பிங்க் ரெட் கலரில் ஒன்று வந்தால் என்ன பிங்க் கலரில் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இதுதான் கைஸ், நம்ம அவங்ககிட்ட வாங்கவே கூடாது இவனுங்கிட்டலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஸ்ப்ரைசன், ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன் சொல்லுவாங்க. நம்ம ரைட்டுக்கும் பார்த்திக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கைண்டிக்குச்சு. இதை வச்சு தான் நம்ம இதை லெஃப்ட்டு திருப்போம், ரைட்டு திருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துனீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ லெஃப்ட்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, எனக்கே சில தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ அப்படிலாம் கொடுத்து வச்சுக்கிங்க, நல்லா விட்டுப்பாங்க. இப்போ இங்கே தெரியுது லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை ரைட்டுக்கு மாற்றி போட்டு பார்ப்போம். திருப்பியாச்சு, போக மாட்டேங்குது. போயிடுச்சு. நம்ம ரைட்டில் போடலாம்.
இப்படி ஃபிட் பண்ணிட்டு இப்படி இப்படி ஒரு ஃபிட் பண்ணிட்டு இப்போ டிஸ்கெட் போடுவோம். இதாங்க ஸ்ப்ரைசன். இதுக்கு 16 மோடுமே இருக்குது. இந்த பேயோட ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம லான்ச்சரில் இப்போ நம்ம ஸ்பின்னிங் டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு மறந்துக்கிறோம். நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸும் விடுவோம். ஸ்பின்னிங் டெஸ்ட் இதில் ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ண நிறைய இருக்குது. ஸ்பின்னிங் டெஸ்ட் 1 இதில் மட்டும் 3 டெஸ்ட்டு நினைக்கிறேன். 3 டெஸ்ட்டு. ஆமாம், 2 டெஸ்ட் தான் கைஸ். ஸ்பின்னிங் டெஸ்ட் 1, பேட்டரிங் டெஸ்ட் 1. இது 2 டெஸ்ட்டும் இவன் பாஸ் ஆகிட்டேன்னா ஒருத்தான் போய் நான் ஒத்துக்கிறேன். சரி, நம்ம ஸ்டேடியம் எடுத்தாங்க கைஸ் 1 நிமிட். ஓகே கைஸ், நம்ம ஸ்பின்னிங் டெஸ்ட் விட்டுடலாம். நம்ம ஸ்டேடியம் ரெடி ஆகுது. 1 நிமிட் கைஸ் வரலாம். லேபிஎஸ் செட் பண்ணலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். புதுசுனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நம்புகிறேன். ஸ்பின்னிங் டெஸ்ட் ஆகினது பார்க்கலாம். ஸ்பின் பண்ணாதான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன, இங்கே கொடுத்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். அதை கொடுக்கல. ஓகே கைஸ், இப்படியே ஓகே தான். ஆசஸ் ஸ்பெஸ் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றுனது இப்போ தான் தள்ளாடுது. நம்ம இப்போ யூனிசன் அக்ரிஸ் கூட இவனுக்கு யூனிசன்ஸ் பேட்டில் போட்டு பார்ப்போம். பேட்டில் இதில் மொத்தம் 3 பாயிண்ட் தான் வின்னு பார்ப்போம். இதில் ஜெயிக்கலாம் இல்லையான்னு. சென்டர் பீஸை பிடிச்சி அப்படியே நிற்கிறது அந்த பால். இதுதான் இந்த G5 பிராண்டே வாங்க. MQ ஃபன்னி டாய் பிராண்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் டெஸ்ட்டில் இவன் பாஸ் ஆகிட்டான். ஸ்பின்னிங் டெஸ்ட்டில் ஆக்சஸ் பிரிகன் பாஸ் ஆகிட்டான். பேட்டிங் டெஸ்ட்டில் போட்டு பார்த்துடலாம். சொல்லி இப்படி அதிகம் யூனிசன் கேஸு. ஆனால் ஆக்சஸ் ஸ்பீட் கொஞ்சம் மாதிரி தெரியல. யூனிசன் ஸ்பீடாக கூட இல்லையா? சும்மா டிபி பேர் என்னடா அங்கே பாரு. யூனிசன் கேஸ் பாஞ்சு தான் வர ஆச்சுது. ஆனால் பர்ஸ்ட் ஆகுதில்லை. இவன் டிஃபென்ஸில் இருக்கிறான். ஓய் கைஸ், 1 இன்ச் வந்துட்டான். என்னடா புது பேரா டேய். ஆரம்பமே இப்படியா? சரி, ஓகே. 1 பாயிண்ட் கோஸ் டு ஆஸ்டர்ஸ் பிரிகன். நெக்ஸ்ட் மேட்ச் 3-20. புது செம்மையாக வேலைக்கா வேலை செய்து பா. யூனிசன் தொடர்ந்துச்சுப்பா. நம்ம ஃபஸ்ட்டு டிபிவே ஆசஸ் பர்சன் தான். ஆசஸ் பிரிகன் டேய், இன்னும் நான் தொட்டோடனே பர்ஸ்ட் ஆகிட்டா. டேய் அதங்க தொட்டோடனே பர்ஸ்ட் ஆகிட்டான் காய்ஸ். அடுத்த செகண்டே பர்ஸ்ட் ஆகிட்டான். 2 பாயிண்ட் எடுத்தான். 3வது பாயிண்ட் போயிடலாம். 3-2 வா. ஐயோ காய்ஸ், லைட்டாக செவத்தில் போய் மூடிச்சு. ஆஸ்டர்ஸ் பிரிகனுக்கு எதுவுமே ஆகலானா. ஐயோ இங்கே பாருங்களா. வா, சேர்த்துலேயே நான் யூனிசன் கொடுத்தது. வந்தோடனே நான் தான் ஜெயிப்பேன் சொன்னவொடனே யூனிசன் தான் சும்மாவா. ஓகே கைஸ், நம்ம யூனிசன் 1 பாயிண்ட் இருக்குது. மாஸ்டர்ஸ் பிரிகனே ஃபஸ்ட்டு விடுவோம். புது பேல
ஏய் அங்கே மாட்டிக்கலாம் வந்துட்டான் பா ஐயோ அப்பா ஹிட்டு உள்டு காய்ஸ் ஹிட்டு யூனிசன் நெக்லஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங்லேயே போய் வச்சா மொத்தம் உண்டு அந்த அட்டாக் லேயர் மட்டும் கொஞ்சம் வச்சு ஷனோன்னு கண்டுக்காதீங்க ஓகே இதை ஜெயிச்சுட்டு ஆஸ்டர்ஸ் பிகன் இப்போ நான் லெஃப்ட்டில் திருப்பி பார்ப்போமா நம்ம லெஃப்ட்டில் பேட்டில் போட்டு பார்ப்போம் ரைட்டுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஏய் ஏமாதி புரியல என்ன பண்ணுறது இது ஒரு வேலை 451 ரூபா ₹1 அந்த ₹1 கூட அவங்க கேட்பானுங்க ஓ சாரி மாற்றதுக்கு மாட்டேன் ஓகே இங்கே பாருங்க இதை வச்சு மாற்றிக்கணும் நீங்கள் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டேன் காய்ஸ் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ லெஃப்ட் சைடு ஆக்சஸ் பிளேன் ரெடியாக இருக்குது ஆரம்பிச்சிடலாம் மேட்சை நம்ம லான்ச் பண்ணி மாற்றிடலாம் ஆஹா ஓகே நம்ம யூனிசனை இந்த லான்ச்சாக விடுவோம் ஓகே ஆரம்பிக்கலாம் செட் பண்ணி வச்சுப்போம் ஆரம்பிக்கலாம் கைஸ் இது வந்து வா ஹாய் என்னங்க ஆஸ்லஸ் ரிங் அவுட் பண்ணிட்டா யூனிசனுக்கு 1 பாயிண்ட் இதுக்கேவா சொல்லிடு இன்ஸ்டீல் பண்ணோம் ரொம்ப லெஃப்ட் சைடில் தான் நினைக்கிறேன் நாங்கள் பாதி லபரில் தான் இருக்குது உங்கள் போன இட்ட ஓய் ஸ்பின் ஸ்டீல் நடக்குது கைஸ் தொப்பு ஒரு மாதிரி ஆமாம் ஸ்பின் ஸ்டீல் நடக்குது நல்லா கேட்குது ஆமாம் கைஸ் ஸ்பின் ஸ்டீல் நடக்குது 1 பாயிண்ட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணியா ஆஸ்லஸ் ஸ்பின் எடுத்துச்சு 1 பாயிண்ட் எடுத்துச்சு ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் ஓகே சாரி கைஸ் லான்ச்சர் செட் பண்ண மாட்டேன் இப்போ கரெக்டாக ஓகே 3 2 1 that's it வா அட்லீஸ்ட் எவ்வளோ எடுத்து கொடுத்தோம் ஸ்ப்ரைசன் பர்ஸ்டாகவே இல்லை லெஃப்ட் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது சொல்ல போனால் ஒருத்தர் லெஃப்ட் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு இது கடைசி பேட்டில் இந்த பேட்டில் தெரிஞ்சிடும் ஆக்சஸ் ஸ்பிரிங் ஸ்ட்ராங்காக இல்லை வர்த் இல்லையான்னு இந்த பேட்டில் தான் தெரிய போகுது கடைசி பேட்டில் கூட சொல்ல முடியாது ஐயோ வரா ஓகேடா போனோம்டா சரி உனக்கு சரி வா ரிங் கைஸ் வெளியே போய் பர்ஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் அங்கே ஆகாசத்தில் பர்ஸ்ட் ஆகிட்டான் இவன் ஆசில் சும்மா செமப்பான் வீட்டில் வருஷம் போட்டு விட்டா எப்பா ஆசஸ் பிரிகன் வேறு லெவலில் பர்ஸ்ட் ஆகுது செம்ம பவர்ஃபுல் ஃபோர்மனா ஒருத்தர் கைஸ் ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆஸ்ட்ரஸ் பிகன் லெஃப்ட்டில் இருக்கும்போது தான் பவர் ஆகணும், ரைட்டில் இருக்கும்போது அவ்வளோ பவர்லாம் அவனுக்கு இல்லை. இதுக்கு மொத்தம் 16 மோட்ஸ் இருக்குது. அந்த 16 மோட்ஸும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பார்ட் 2 ஆஸ்ட்ரஸ் பிகன் ஆஸ்ட்ரஸ் ப்ரைசன் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் போடலாம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், see you. இந்த மற்ற வீடியோ பார்த்தா இது நியூ சேனல், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்புறேன். ஏன்னா பல சேனல் நிறைய போயிடுச்சு. இந்த ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ என்ன சொல்லி கொடுத்துறாங்கன்னா, இந்த ஃபோன் இதுக்கப்புறம் ஒரே ஒரு அக்கௌண்ட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அது 2 அக்கௌண்ட் போட முடியாது, ஒன்லி ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் நான் வச்சுக்க முடியும். அது இந்த அக்கௌண்ட்டு மட்டும் உங்களை நம்பி போடலாம். ஓகே காய்ஸ், இதோ முடிச்சுதான். see you next video. டாடா, bye bye.